இன்னைக்கு நம்மளோட மண் வாசனை சேனல்ல பூ மாதிரி இடியாப்பமும் பால் சதியும் இதை எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். இந்த இடியாப்பம் செய்யறதுக்கு நமக்கு கடையிலேயே மாவு கிடைக்குது. நீங்க கடைக்கு போயிட்டு இடியாப்பமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாலே உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போறேன். சாதாரணமான ஒரு தண்ணியிலேயே நீங்க பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி அழகா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இப்போது நம்ம இந்த பிசைஞ்சு வச்ச மாவு இருக்கு இல்லையா, இதை இடியாப்ப உரல் இருக்குது. சரி, இந்த மாதிரி இடியாப்ப உரலில் போட்டுட்டு இதை அழகாக நம்ம இப்படி புழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இடியாப்ப தட்டுங்களை ஒவ்வொன்றா அடுக்கிட்டு இதை நம்ம அழகாக ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போதும். ரொம்பவுமே சூப்பராக இந்த இடியாப்பம் அழகாக அப்படியே பூ மாதிரி அவிச்சு வந்துடும். ரொம்ப 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 ஈஸியாக ரொம்பவுமே குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த 10 நிமிஷத்தில் இடியாப்பம் ரொம்பவுமே அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். ரொம்பவுமே சூப்பராக அழகாக அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம இந்த இடியாப்பத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். சரி, இடியாப்பு வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பால் சொதி பண்ண போகிறோம். சரி, இந்த பால் சொதி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடான உடனே இது கூட நம்ம கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகோட சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வெந்தயம் நல்லா இது மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விடலாம். இது மூணுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. வெள்ளைப்பூடை நான் தட்டி வச்சுருக்கேன். அதாவது வெள்ளைப்பூடையில் தோலை உரிக்காமல் அப்படியே நல்லா கழுவிட்டு 2-3 வெள்ளைப்பூடை தட்டி வச்சுருக்கேன். ஸோ நான் தட்டி வச்சுருக்க வெள்ளைப்பூடையும் இந்த எண்ணெயோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூடை நல்லா ஓரளவுக்கு அப்படியே ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிருச்சு. இது கூட இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் நல்லா வதங்க விடலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா குண்டு மிளகாய் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொச்சிக்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. ஸோ இது கூட மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். அதே மாதிரி மசாலா தூள் நம்ம சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் சேர்க்கணும். இந்த பாலை அது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்படியே கிண்டி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அப்படியே கமன்னு பால் சதி வாசம் வந்துருச்சு. ரொம்ப நல்லா நம்ம ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக கொதிச்சோடனே இதை அடுப்பை நிப்பாட்டிடலாம். தட்டில் அந்த இடியாப்பத்தை 2 எடுத்து வச்சு இது கூடவே சுட சுட செஞ்சு வச்சிருக்க பால் சதியை ஊற்றிட்டு நான் இது மட்டும் பத்தாதப்பா, கொஞ்சம் சம்பல் இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சம்பல் கூட செஞ்சுருக்கேன். இந்த சம்பளையும் இது கூடவே சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சு வாயில் வைக்கும்போது தொண்டைக்குள்ளே போகிறது கூட தெரியாமல் இறங்கும் பார்த்தீங்களா? அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.